ஒரு முறை பார்வதி பரமேஸ்வரனை சந்திக்க சென்றாள். நான் உங்களை சந்திக்க வரும்பொழுது என் பார்வை பூலோகத்தின் மீது பட்டது. 3 பெண்கள், அவர்கள் மூவரும் நண்பர்கள். அவர்களில் 2 பெண்கள் விதவையாகி துக்ககரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெண் தன் கணவனுடன் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். இந்த விஷயம் எனக்கு புரியவில்லை பிரபு. ஆகையால் என் மனதில் மூடத்தனமான கேள்விகள் உள்ளன. என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த 3 கேள்விக்கு பதிலளிக்குமாறு கேட்டாள். சுவாமி பார்வதி தேவி சொன்ன வார்த்தைகளை கேட்டு, பார்வதி, நீ உன் சந்தேகங்களை கேள் என்று சொன்னார். பரமேஸ்வரன், நீ கேட்ட 3 கேள்விகளுக்கும் நான் பதிலளித்து உன் மனதை அமைதிப்படுத்துவேன் என்று நினைக்கின்றேன். பார்வதி தேவி சொன்னால், பிரபு, என் முதல் கேள்வி, எந்த பெண் தன் நேரத்திற்கு முன்பே விதவையாகின்றாள்? என் 2வது கேள்வி, எந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் ஒரு பொழுதும் மகிழ்ச்சி கிடைக்காது? என் 3வது கேள்வி, கணவன் கேட்டாலும் எந்த பொருளை கொடுக்க மாட்டாள்? பரமேஸ்வரன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உனக்கு ஒரு கதை மூலம் நான் இந்த விளக்கத்தை கூறுகின்றேன் என்று பரமேஸ்வரன் சொல்லி இந்த கதையை கேட்க சொல்கின்றார். பார்வதி தேவி கண்டிப்பாக கேட்பேன் என்று அவற்றை கேட்க முற்படுகின்றாள். அதுவரை என் மனம் இங்கேயே நான் வைத்திருப்பேன், எங்கும் என் மீதும் என் மனம் செல்லாது. கதையை சொல்லுங்கள். சுமங்கலி பெண்ணாக இருந்து சுபமான வாழ்க்கையை அனுபவித்து வருகின்றாள். நீ யாரை? சுமங்கலி பெண். அவள் ஒரு ராஜாவிடம் வேலை செய்யும் ஒரு ஊழியரின் மனைவி. எந்த ஊழியருக்கு அவள் மனைவியாக இருக்கின்றாளோ அந்த ஊழியருக்கு தன் மனைவி நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளது. அவள் பதிரவதை என்று அந்த ராஜாவும் ஊழியரும் எப்போதும் தன் மனைவியை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தன்னுடன் வேலை செய்பவர்களிடமும் அனைவரிடமும் எப்போதும் தன் மனைவியை புகழ்ந்து ராஜா இந்த விஷயம் மெல்ல மெல்ல சென்றபோது அப்போது ராஜா ஊழியரை அழைத்தார். அப்போது, நீங்கள் எல்லோரிடமும் சொல்கின்றீர்கள் உங்கள் மனைவி கற்புக்கரசி என்று. மனைவி கற்புக்கரசி என்று உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றதா? பார்வதி ராஜா அவர்களின் வார்த்தைகளை கேட்டு வேலைக்காரன் சொல்கின்றான், என் மனைவி மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது, எனக்கு மிகுந்த நம்பிக்கையும் இருக்கின்றது. என் மனைவி கற்புக்கரசி என்று சொல்கின்றார். அந்த நேரத்தில் ராஜா அவர்கள் மந்திரியிடம், நான் சொல்கின்றேன், உங்கள் மனைவி நெறியை மீறினால் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்கின்றார். நீங்கள் என் மனைவியின் கற்பு நெறியை மீறினால் என்னை தூக்கிலிட செய்யுங்கள் என்கின்றான். அதே போல ராஜாவின் இந்த மந்திரி என் மனைவியின் கற்பு தர்மத்தை மீறவில்லை என்றால் இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று கேட்கின்றார். மந்திரிக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் என்று பரமேஸ்வரன் கூறுகின்றார். அப்போது மந்திரி கேட்கின்றான், நான் உன் மனைவியிடமிருந்து எந்த பொருளையும் கொண்டு வர மாட்டேன். அப்போது நீ என் மனைவி வாக்கு மீறிவிட்டேன் என்று நம்புவாய். நீ என் வீட்டிற்கு சென்று, திருமணத்தின் போது எனக்கு ஒரு கத்தி கிடைத்தது, திருமணத்தின் போது மாப்பிள்ளைக்கு கொடுக்கும் அந்த பொருட்களை என் மனைவி மிகவும் பத்திரமாக வைத்திருக்கின்றாள். என் மனைவி மறைத்து வைத்திருக்கும் அந்த கத்தியை நீ கொண்டு வந்து எனக்கு காட்டு, அப்போது நம்புவேன் என்கின்றார். என் மனைவிக்கு நீ கற்பு நெறியை முழுமையாக இழக்க செய்து விட்டாய் என்று பரமேஸ்வரன் கூறுகின்றார். பார்வதியின் நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்ட அரசன் நகரத்திற்கு புறப்பட்டான். அவன் ஒரு நகரத்திற்கு சென்று அங்குள்ள ஒருவரை சந்தித்தார். அந்த நபர் பணத்திற்காக என்ன வேலை வேண்டுமானாலும் செய்வார். அப்போதுதான் அவர் சொல்கின்றார், எந்த ஒரு விஷயத்தை தன் கணவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு பெண் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றாளோ அல்லது மற்றவர்களுக்கு செய்கின்றாளோ அப்போது தன் கணவன் எப்பொழுதுமே நீண்ட ஆயுள் பிறக்கெடுக்க மாட்டான். அப்படி என்று சிவபெருமான் கூறுகின்றான். நீ எந்த 3 நண்பர்களை பற்றி பேசுகின்ற? அவர்களில் 2 விதவை பெண்கள். ஒரு பெண் ஒருபோதும் தன் கணவனின் பெயரை தன் பெயர் வாயால் உச்சரிக்கவில்லை. அங்கு 2 பெண்கள் விதவையாக வாழ்கின்றார்கள். அவர்கள் எப்போதும் தன் கணவரை வாயால் பெயரிட்டு அழைப்பார்கள். அதனால்தான் அவர்களின் கணவனின் ஆயுள் குறைந்துவிட்டது. அதனால்தான் 2 பெண்களும் நேரத்திற்கு முன்பே இவ்விதவைகள் ஆகிவிட்டன. இன்று அவர்கள் துயரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் எந்த பெண்ணும் தன் கணவரை பெயர் சொல்லி ஒரு பொழுதும் வாயால் அழைக்கக்கூடாது. உன் 2வது கேள்வி என்னவென்றால், பெண்கள் ஒரு பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. எந்த பெண் தன் கணவனின் அனுமதி இல்லாமல் யாத்திரைகளுக்கோ அல்லது எந்த விழாக்களுக்கோ செல்கின்றார் அவள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் மகிழ்ச்சி இருக்காது. அத்தகைய பெண்ணின் வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு துக்கத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும்.
கணவனின் அன்பு யாருக்கு முழுமையாக கிடைக்காது? மூன்றாவது கேள்வி, எந்த பெண்ணும் தன் கணவன் கேட்டாலும் இவற்றை கொடுக்க மாட்டாள். அவை என்னவென்றால், ஒரு பெண் ஒருபோதும் நினைவூட்டல்களை வைக்கக்கூடாது. எந்த பெண் தன் கணவனை எப்போதும் திட்டிக்கொண்டே இருக்கின்றாளோ அவள் ஒரு பொழுதும் நல்ல வரலாற்றை பெறமாட்டாள். அத்தகைய பெண் வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டே இருப்பாள். ஒரு பெண்ணுக்கு தன் வாழ்க்கையில் ஒருபோதும் இன்பம் கிடைக்காதோ அத்தகைய பெண் சரியான நேரத்துக்கு முன்பே விதவையாகி விடுகின்றாள். இதை கேட்ட திருப்தி அடைந்து பார்வதி தேவி கூறுகின்றாள், எந்த பெண்ணின் வரலாறு எப்போதும் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக கணவனை மதித்து வாழ்கின்றாளோ அத்தகைய பெண் ஒரு பொழுதும் துக்ககரமான வாழ்க்கையை வாழமாட்டாள் என்று அவளுக்கு புரிந்தது.